ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்ம நந்தினியும் சூர்யாஸோட எப்படா சேருவாங்க, யாருக்குன்னா ஒருத்தருக்காச்சும் காதல் வராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வெயிட் பண்ணதுக்கான பலனாக இப்போ நம்ம சூர்யா சாருக்கு நந்தினி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வர ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப அது ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு அப்படின்னா நம்ம நந்தினியை யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நந்தினிக்கு ஒரு சூர்யா சார் பக்கபலமா இருந்து நம்ம நந்தினியை ராணி மாதிரி வச்சுப்பாரு. அதுக்காக தான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம நந்தினி இந்த வீட்டுக்கு வந்து படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. பாவம் அவங்கள பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சமயத்துலலாம் சுந்தரவல்லியும் நந்தினியும் சரி நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் நினைக்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் நினைக்கிறாங்க. சூர்யா நம்ம சுந்தரவல்லி என்னன்னா இவ இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி நினைக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு போராட்டத்துக்கு நடுவில் நம்ம அருணாச்சலம் ஐயா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் சுந்தரவல்லியோட மைண்டை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவள் வீட்டை விட்டு அனுப்ப பார்க்குறா. அதுக்கு ஒரே வழி ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அப்படின்னா சுந்தரவல்லி இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் ஐயா ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டு. அதை வச்சுட்டு சரி இதை எப்படியே விடக்கூடாது, எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு யார்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம விவேக் இருந்துட்டு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஏன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சொல்லிடுறாரு. இப்போ வந்து பிரச்சனை கொஞ்சம் சீரியஸாக போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இதை எப்படியே விடக்கூடாது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு விவேக் கிட்ட நம்ம அருணாச்சலம் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. விவேக் ஆல்ரெடியே வந்துட்டு சூர்யாவும் நந்தினியும் சேர்றதுல ரொம்ப விருப்பம் தான். நம்ம சூர்யா நந்தினியும் சேர்ந்து இருக்கிறதுல யார் யாருக்கு விருப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல ஐயா, அப்புறம் வந்து விவேக்கும், அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும்தான் விருப்பம். அதனால தான் நம்ம அருணாச்சல ஐயா விவேக் கிட்ட போய் பேசினாங்க. ஆனால் இதில் அவர் என்ன சிக்கலாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவேக் கிட்ட பேசினது இந்த மாதவியோட ஹஸ்பண்ட் போய் பார்த்துடுறாரு. என்னடா இது நம்ம மாமனார் கார் மாரி இருக்குது, எதுக்கு இந்த வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு ஒன்றுமே புரியாமல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு மாதவிக்கிட்டையும் சுரேகாக்கிட்டையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பார்த்தேன், ஏதோ பிளான் பண்ணுறாரு உங்கள் அப்பா, என்னன்னு தெரில பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. அதுக்கு தான் நம்ம மாதவியும் சுரேகாவும் என்னமோ பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. இதே வந்து அருணாச்சலையா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு அவர் பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் கிட்ட வந்துட்டு சொல்லி சூர்யா கிட்ட பேசணும். இப்போ நம்ம அருணாச்சலையா விவேக் கிட்ட சூர்யா கிட்ட பேசும்போது கண்டிப்பாக மாதவியும் சுரேகாவும் ஒட்டு கேட்டு அந்த பிளானை சொதப்பியிருப்பாங்க. இதை எப்படியோ வந்துட்டு விவேக்கை விட்டு சூர்யா சார் கிட்ட பேச வச்சதுனால மாதவிக்கு சுரேகாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் யாருக்குமே புரியாதனால ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சாருக்கு நந்தினி மேலே காதல் வந்துருச்சுங்க. அதை எப்படியோ வந்துட்டு கொஞ்சமாக அது வெளியே வருது. முழுசாக வெளியே வந்தால் தான் இந்த மாதவி சுரேகா சுந்தரவல்லிக்கெலாம் இருக்குது. அதை எப்படா இவர் லவ் ஒழுங்காக வரும், கரெக்டாக காமிப்பார் நந்தினி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். கூடிய சீக்கிரம் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம நந்தினி இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. நம்ம சூர்யா சார் நந்தினியும் காதல் பண்ண ஆரம்பித்து இந்த வீடே வந்துட்டு ராஜ்யம் பண்ண தான் போகிறாங்க. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.